நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் சிந்தனைகள் நம்மளை சந்திக்கும் போது அதற்கு அகைன்ஸ்டான எண்ணங்கள் உடனே மனசுல கிளம்பணும், புறப்படணும், துவங்கணும், ஆரம்பிக்கணும், வரணும். நெகட்டிவ் தாட்ஸு நம்மளை சந்திக்கும் போது, நெகட்டிவ் சிந்தனைகள் போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு, அதேதான், இதேதான், அப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்ட்டு நெகட்டிவ் தாட்ஸு நம்ம மனசை சந்திக்கும் போது உடனே தாமதிக்காம அதுக்கு அகைன்ஸ்டா எண்ணங்கள் இருதயத்துல உதிக்கணும், கிளம்பணும், புறப்படணும், தோன்றணும். அப்படித்தான் நம்ம பிழைச்சோம். இல்ல நம்மள அமுக்கி சாகடிச்சிடும், கொன்னே போட்டோம். நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை கொள்றது இல்லை, அதுக்கு அகைன்ஸ்டான பாசிட்டிவ் தாட்ஸ் வராதனால நம்ம சாகுறோம். சரிங்களா? அது நம்ம எதுக்கு அகைன்ஸ்டான ஒரு வேர்ட்ஸ், ஒரு தாட்ஸ் நமக்குள்ள கிளம்பாதனால அது நம்மளை அடிச்சு கொன்னு படுக்க வச்சிருக்கு. சரிங்க, நல்லாத்தான் இருக்கு, பாசிட்டிவ் தாட்ஸ் கிளம்பணும் தான், வரணும் தான் அப்படின்னா அதுக்கு நம்மளை படைச்ச தேவன் மேல பாசிட்டிவ் நம்பிக்கை நமக்கு இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். இதுதான் இந்த பாசிட்டிவ் நம்பிக்கை நம்ம விடவே கூடாது. அப்ப மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் உடனே கிளம்பும். விசுவாசிகளுக்கு சொல்றேன் நான். தன்னம்பிக்கையாளர்களுக்கு வேற கிளம்பணும். தெய்வ நம்பிக்கையாளர்களுக்கு கர்த்தர் மேல ஒரு பாசிட்டிவ் ஃபெய்த், ஒரு நல்ல அபிப்பிராயம் எப்பயுமே அவர் மேல இருந்துகிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். அப்பலாம் தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இம்மிடியேட்டா அவரை பேஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உடனே கிளம்பும். ஆமாண்ணா, புரியுதுங்களா? இப்ப கர்த்தர் மேல பாசிட்டிவா இருக்கிறது சும்மா ஏதோ இதுக்கு இல்ல, அதுக்கெல்லாம் கிடையாது. வேர்ல்டு பொல்லாங்கனுக்குள் கிடக்கும். அப்பெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எப்போ வேணாலும் நமக்கு வரும், நெகட்டிவ் எப்போ வேணாலும் நம்மளை சந்திக்கும். அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அதான் நெகட்டிவ், எதிர்பாராத அசம்பாவிதங்கள் எப்போ வேணாலும் நமக்கு நடக்கும். அதே மாதிரி எதிர்பாராத எதிர்மறையான எண்ணங்கள் எப்போ வேணாலும் நமக்கு வரும். எனி டைம், தூங்க விட கனவு கூட வரும், எனி டைம் வரும். அப்ப நம்ம ரெடியா இருக்க வேண்டியது, தேவன் மேல நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணங்கள் நமக்கு தேவனை பற்றி இருக்கணும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தரை பத்தி நாம எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிட்டே வர்றோமோ, நம்மளை படைச்ச கர்த்தரை பத்தி நம்ம எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிட்டே வரோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஷேஃபா இருக்கலாம். நான் எப்பயுமே சொல்ற வார்த்தை அது. ஷேஃபா இருக்கணும் இந்த உலகத்துலனா, இந்த உலகத்துல ஷேஃபா இருக்க வேண்டிய நிர்பந்தத்துல நாம இருக்கிறோம், கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. அப்ப இந்த உலகத்துல நம்ம ஷேஃபா இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, நம்மளை படைச்ச தேவன் மேல, தேவனை நம்ம அறிஞ்சுக்கிட்டே வரணும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு துளி, ஒரு டிராப், ஒரு பொட்டு நாம முன்னேறிட்டே இருக்கணும். அவரை அறிகிற அறிவில முன்னேறிட்டே இருக்கணும். அப்பெல்லாம் மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம ஷேஃபா இருக்க முடியும். பெரும்பாலும் எல்லாருமே கத்துக் கொடுக்கிறது, பிரதர் பாவத்தை ஜெயிக்கணும்னா, பிரச்சனையில் நீங்க தாக்கு பிடிச்சு நிக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? வசனத்தினால நிரம்பணும் பிரதர் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டதெல்லாம் அதுதான். பட் ரைட் டைரக்ஷன் என்ன அப்படின்னா, பிரதர் நீங்க பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா, பிரச்சனையில நீங்க தாக்கு பிடிச்சு நிக்கணும் அப்படின்னா, நீங்க கர்த்தரால நிரம்பணும், நீங்க தேவனால நிரம்பணும் பிரதர். யாருனால நிரம்பணும்? தேவனால நிரம்பணும். ரைட் டீச்சிங், நீங்க தேவனால நிரம்பணும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுத்துவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே. உமது வசனத்தின்படி, அவருடைய வசனம் எப்ப கிடைக்கும்னா அவரால் நிரம்பினாதான் கிடைக்கும். ஆமீனா? உமது வசனத்தின்படி நீங்க அவரால நிரம்பும் போது அவரது வசனம் உங்களை கேட்காம உங்களை காக்கும். ஆமீன். அப்ப வாலிபர்களுக்கு ரைட் டீச்சிங், தேவனால நிரம்புங்க. திஸ் இஸ் த ரைட் டீச்சிங். நீங்க தேவனால நிரம்புங்க. தேவனால நிரம்புறது வேற, வசனத்தினால நிரம்புறது வேற, ரெண்டுமே வேற வேற. நம்ம என்ன பிரிக்கவே இல்லை, ஒன்னாவே வச்சு உட்காந்துட்டு இருக்கிறோம். தப்பு, ரெண்டுமே வேற. ஆமீன்.